அடுத்த பிரபஞ்ச பேச்சாளராக என்றும் புலிமணி ஐயா. நம்மளுடைய வயசு அவரோட அனுபவம்னு சொல்லலாம். கோலப்பாளையத்திலிருந்து ஐயா அவர்கள் வராங்க. கோச்சார கிரகங்கள் என்ன செய்யும்? இந்த தடவை வந்து கோச்சார கிரகங்களை பத்தி ஐயா பேசுறாங்க. ஐயா அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். வாங்கய்யா. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரிகள் நடத்தும் 8வது கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதிலும் அதில் பேசுவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ நான் பேசுகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன கொடுத்துருக்கேன்னா, கோச்சார கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் என்ன செய்யுங்கிற பலன் சொல்லலை, அது எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சவங்க சும்மா கேட்டுக்குங்க. எப்படி பார்க்கணும், எத்தனை நாள், எத்தனை வருஷம், அது எல்லாமே நாளாக்கிடணும், எல்லாமே நாளாக்கிடணும். இப்போ சிம்பிளாக எடுக்கிறது வந்து சூரியனுக்கு 30 நாள் எடுக்கிறோம். அது டிகிரிக்கு எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரிக்கு 1 நாள். அது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறோம். மாச கிரகத்துக்கு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்போது இந்த சூரியன் வந்து இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பிறந்த, அதாவது லக்கண புள்ளின்னு சொல்கிறத விட லக்கண டிகிரி என்ன, அதாவது 30 டிகிரியில் உங்களுடைய லக்கண டிகிரி எது? அதாவது சரி 1 டிகிரி எடுத்துக்கலாம், ஏதாவது 1 டிகிரி 30 டிகிரியில். அந்த 30 டிகிரியில் நீங்கள் பிறந்த அந்த டிகிரியில் சூரியன் எப்போ வராருங்கிறது கரெக்டாக எடுக்கணும். அது ஈஸியாக இருக்குது. ஒரு நாளைக்கு 1 டிகிரி தானே. 15ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி 15வது டிகிரியில் அவர் இருந்திருப்பார். அதாவது இப்போ ஆவணி மாதமும் எடுத்துங்க, வரப்போகிற ஒரு 15ஆம் தேதியில் ஒருத்தர் ஜனனமாக வராங்க, அப்போ 15வது டிகிரியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா கோச்சார கிரகங்களுக்கும். அப்போ அந்த 1 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரே 1 டிகிரி தான். 30 டிகிரி நம்மளுக்கு சொந்தமாகாது. அந்த டிகிரி எதுன்னு கண்டுபிடிச்சி வச்சு அந்த டிகிரிக்கு கோச்சார கிரகங்கள் வரும்போது, இப்போது ஆவணி மாதம் வச்சுக்கோங்க. இப்போது இன்னைக்கு ஆவணி எத்தனாம் தேதிங்க? 6. இப்போது 6வது டிகிரி இருக்கார். இவ்வளோதான், ஈஸி, வெரி சிம்பிள். 6 டிகிரி தான் இருக்காரு. நட்சத்திரம் அதே மாதிரி தான். நட்சத்திரம் என்ன, 2ஆம் பாதத்தில் இருக்காரு. எதுல? மகத்தில். அப்போ இப்போ 10 டிகிரி வந்தாச்சுன்னா, 10 பாகம் வந்தாச்சுன்னா ஒரு 3 பாதம் முடிஞ்சுது. 3 இப்படி எடுத்துக்கணும், ஈஸியாக எடுத்துக்கலாம். எதுக்கு சூரியன் சொல்கிறேன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இவங்களை இப்படியே எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பிறந்த டிகிரியில் இந்த சூரியன் வரும்போது லக்கணத்துக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு வராரோ, அப்போ கோச்சாரத்துக்கு ராசியை கூட எடுத்துக்கங்க. 2 புள்ளியும் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் பிறந்த 2 புள்ளி, ஒன்று லக்கண புள்ளி உயிர் உதயமானது, இன்னொன்று திரேகம் சந்திரன் உதயமானது. இந்த 2 மெயினாக வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சும்மா அந்த வீட்டில் இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது, அப்படி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது வேணும். அந்த வீட்டுக்குள்ளே பயணம் செய்கிறது ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு என்னென்னா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய நாட்கள் முக்கியமாக. இப்போது சூரியன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லா அது சூரியன் முதல் புதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு 30 நாள் எடுத்துங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துக்குள்ள நீங்கள் போகணும். இப்போ இந்த மாதம் இப்போ புதன் பயிற்சி அப்படின்னா எத்தனை நாள் இருந்தார்? 25 நாள் கூட முடியும், 30 நாள் கூட முடியும். இப்போ மாதம் 32 நாள் வருதா? அப்போ சூரியனுக்கு முன்னாங்க 2 நாள் காணமே அப்படின்னா 1 டிகிரியில் கொஞ்சம் குறைக்க வேண்டியது வரும். இல்லை கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும், கூட்ட முடியாது, லேசாக குறைக்கணும். அதை எப்படி குறைக்கிறதுங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறேன் நான். டிகிரி வாய்ஸில் அதை எப்படி நகர்றாங்க இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கிளீனாக அந்த 108 பாதங்களை கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் பயணம் பண்ண முடியும். அதெல்லாம் மனப்பாடமாக தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எல்லா கிரகத்தையும் சொல்கிறேன். 1 டிகிரிக்கு எத்தனை நாள் ஒரு கோச்சாரத்தில் சூரிய எல்லாம் ஒவ்வொரு கிரகமும் உள்ளே வருது, அது எத்தனை வருது, அதுக்கு எத்தனை நாள், அந்த 30 டிகிரியால் ஈக்குவல் பண்ணோம்னா எத்தனை நாள் வருது, அதுக்குள்ளேயும் போகிறோம். அந்த 1 டிகிரிக்குள்ளேயே 60 வகைகளை கொடுத்து அதுலேயும் பிரிக்கணும். அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ரொம்ப
ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். அந்த காலத்தில் கையில் எண்ணிட்டே பண்ணோம் நாங்களாம். இது இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எத்தனாவது வீட்டில் இருந்தார், அந்த சூரியன் உங்களுக்கு எத்தனாவது வீடாக வந்தார் இல்லைன்னா, அப்போது ஒரு பாதக காரணம். இப்போ லக்கண புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொன்று எடுத்துக்கங்க சிம்பிளாக கடைசியில் மறந்துடுவோம். இப்போ இது வரைக்கும் வந்து 54 மணி நேரம் 2.25 மணி நேரம் சந்திராஷ்டிரம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா கோச்சாரத்தில் அடுத்து சந்திரன் வரப்போறார், வேகமாக வரப்போறார். அதனால தான் சந்திரன் இழுக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம், இப்போ 54 மணி நேரம் சந்திராஷ்டமம் கணக்கு, அதாவது ராசியிலேருந்து. நான் அப்படி சொல்றது இல்லை, 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 54 மணி நேரத்தை ஒவ்வொரு பாதத்துக்கு எவ்வளோ வரும்? 6 மணி நேரம் தானே. 9 பாதத்தில் ஒருத்தர் பிறக்க முடியுமா சொல்லுங்க? 9 பாதத்தில் ஒருத்தர் ஜனனமாக முடியுமா சொந்தமா? ஒருத்தருக்கு வந்து 9 பாதமும் சொந்தமா? இல்லை, நேவன் கிடையவே கிடையாது. அப்போ 6 மணி நேரம் எடுக்கிறோம் இல்லையா? இப்போ அதை விட ஸ்டார்ட் ஆகிட்டேன். 6 மணி நேரத்துக்கு இன்னும் குறைச்சிட்டு தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு சரியான சந்திராஷ்டமா டைம் எடுக்கணும். சரியான சந்திராஷ்டமா டைம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது இப்போ அதாவது 108 நிமிஷம் தான். 108 நிமிஷம் அவ்வளோதான். 1 மணி நேரம் 48 வினாடி. இவ்வளவுதான் அந்த ஒரு டிகிரிக்கு. அது எந்த இடத்துலங்கிறது நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் இதில் 30 டிகிரிக்குள்ளே எந்த இடத்துல இருக்கார் சந்திரன். இப்போ சந்திரன் சொன்னோன்னா டிகிரி சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? இப்போது 54 மணி நேரம் இருக்கார், டிவைட் 30 டிகிரி பண்ணோம்னா 1.8 வரும். யாரும் கால்குலேஷன் பண்ணுறா பண்ணுங்க. இல்லை, யாரும் கால்குலேஷன் பண்ணுறா பண்ணுங்க. இல்லை, அப்போ தான் 1.8னா எப்படி பேசுறது அப்படிங்கிறது. சார் நீங்கள் பண்ணுங்க சொல்கிறேன். இல்லை, நான் வர்றேன், என்ன எல்லாத்துக்கும் புரியும். 54 மணி நேரத்தை டிவைடு 144, அதாவது 144ல் 30 டிகிரி 30 பாகை, 54 டிவைடு 30 பாகை பண்ணும்போதுன்னா 1.8 வரும். 1.8னா 1 மணி நேரம் 0.8. அப்புறம் அந்த 0.8 எப்படி எடுப்பீங்க? நிமிஷமாகிறது எப்படி அது தெரியணும். 1.8ன்னு சொல்லியாச்சு, நான் சொல்கிறேன். 1.8 1 மணி நேரம், அப்போ 8 நிமிஷங்கிறதா கிடையாது. அப்போ அந்த 8 நிமிஷத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். 8 நிமிஷம் இன்டூ 60 என்ன வருது? 48 வருதா? சொல்லுங்க, 48 தானே? 48. அந்த 48 1 மணி நேரத்துக்கூட 60 நிமிஷத்துக்கூட ஒரு கூட்டிட்டிங்கன்னா 108 நிமிஷம் ஆச்சுங்களா? அதுதான் ஒரு டிகிரிக்கு அவர் நகரக்கூடிய பயணம் சந்திரன். அப்போ உங்களுடைய பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது எந்த ஒரு கிரகம் வேலை செய்யும். சும்மா வீட்டுக்குள்ள கால் வச்சோன்னா அப்போ 2.5 வருஷம் இருக்குதா சனி பகவான்? 2 வருஷமா அவரெல்லாம் கடுமையான ஒரு கோச்சார பலனை கொடுக்கவே முடியாது. இதே மாதிரி தான் எல்லா பிளானட்டும். இப்போ எழுதிக்கிங்க சார் நீங்கள். இல்லை, இப்போ எழுதிட்டீங்களா? அதாவது 180 1.8 எந்த டிகிரியில் நாம இருக்கிறோமோ அப்படி இருக்கும்போது ஆமாம், கண்டிப்பாக இதுதான் ரூல்ஸ். இப்போ சந்திராஷ்டமத்துக்கு எடுத்துக்கோமா, எப்படி எடுக்கிறீங்கன்னா 1:46 சொல்லியிருக்கிறேன், 148 நிமிஷம். உங்களுடைய ராசி வச்சுங்க. சந்திராஷ்டமுக்கு மேக்ஸிமம் ராசி பற்றி ஜென்ரலாக அப்போ பேசுவோம். சந்திரன் எந்த டிகிரியில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கு, அதே டிகிரியில் அங்கே வரணும். 8வது இடத்துல 8வது வருஷம் அதே டிகிரியில் வந்தால் 108 நிமிடம் மட்டுமே சந்திராஷ்டமம். ஒரு எல்லை தாண்டிட்டா பிடிக்க முடியாதுல்ல யாருமே. ஒரு எல்லை கொஞ்சம் வளர்ச்சிக்கு வந்துட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் கீழே இறங்குறது இல்லை. அப்போ சில பேர் இறங்குறாங்க, அது வேறு விஷயம். அதனால் இந்த 1.1 அதாவது 108 நிமிடம் மட்டுமே சந்திராஷ்டம டைம், கரெக்டான டைம். இப்போ 6 மணி நேரம் சொல்லியிருந்தேன். இப்போ ரொம்ப வெளில வந்துட்டேன், பின்னாடி வந்துட்டேன். என்ன அப்படி எதுக்கு அதையுமே நினச்சி 6 மணி நேரத்துக்கு கூட நினச்சிட்டு நம்ம கவலைப்பட்டு இருக்கணும். இன்னும் ரிவர்ஸில் வாங்க, இன்னும் குறைங்க. 108 நிமிடம் மட்டுமே சந்திராஷ்டமம். அது உங்களுடைய சந்திரனுடைய புள்ளி தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ சந்திரன் ஒரு 20 டிகிரியில் உங்களுக்கு இருக்குது.
8வது ராசியில அதே 20 டிகிரில வரணும். அதே 20 டிகிரில வரணும். அந்த 20 டிகிரில வரும்போது 108 நிமிஷம் மட்டுமே சந்திராஷ்டமம். சும்மா போட்டு வெடிஞ்சோன்னு சந்திராஷ்டமம் அப்படி தூங்கும்போது ஆமா அந்த மாச கோச்சார பலன். இல்ல ஆமா ஆமா சார், எல்லா கிரகமும் அப்படித்தானுங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாசமும் சூரியனால் ஏற்படக்கூடிய கோச்சார பலன் அதே பகலா வர முடியும். சும்மா வீட்டுக்குள்ள கால் வச்சோன்னு வந்துருமா? அங்க கால் வச்சு இங்க வந்துட முடியுமா சீக்கிரம் உடனே? 30 டிகிரிக்குள்ள நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது மைண்ட். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அவன் இது வந்து ரொம்ப இவரு ஒரு மாச கிரகமாச்சா. அடுத்து சந்திரனுக்கு போகும்போது அவரு தான் ரொம்ப 2 நாளைக்கு இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. அந்த அவர் போறதான் ரொம்ப கவனமா பார்க்கணும். என்ன பண்றாருன்னு தெரியாது. அவர் மட்டும் ஒவ்வொருத்தர் ராசிக்கும் லக்னத்துக்கு யோகக்காரா இருந்துட்டா எல்லாருமே சூப்பர் தான். இப்போ ஆரம்பத்திலே சந்திரன் 8ஆம் வீட்டு அதிபதி, லக்னத்துக்கு 6-8 அதிபதி, ராசிக்கு 6-8 அதிபதி. அப்ப என்ன செய்வாரு? 27 நாளைக்கு இருக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பார். இல்ல புள்ளி கரெக்டா தெரியணும். 2.25 நாள் இப்போ இன்னைக்கு காலையில் வந்துன்னா இல்லை நானே தான் சொல்லிக்கிறேன் இதே மேடையில் தான். 108 நிமிடம் 108 நிமிடம். அதுல கவனமா இருந்தா சரி. அதை கண்டுபிடிச்சு நீங்க பாருங்க. அதை தவிர மீதி நேரத்துல உங்களுக்கு எதுவும் நடக்காது. தைரியமா இருக்கலாம். நல்லா 45 வருஷமா நான் பார்க்குறேன். 5 வருஷம் ட்ரைனிங்கு, 40 வருஷமா பார்க்குறேன். எல்லாமே கணக்கு தான், புள்ளி விவரமான கணக்கு. பொன்னைடி போட்டிங்களா? சந்திரன் பத்தி புரிஞ்சிச்சுல்ல? இப்போ சந்திரன் அப்படி போயிட்டார் ஒன்று இதில். இப்போ செவ்வாய்க்கு வர அவர் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறார். ஒரு 45 நாள் எடுத்துக்கலாம். ஆனால் இது கடகத்துக்கு வரும்போது அப்படி எடுக்க முடியாது. 4 மாதம் ஆகும். மறந்துடாதீங்க. இப்போது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. செவ்வாயினுடைய பயிற்சி ஆவதில் அதாவது இந்த 3ஆம் தேதி இதுக்குள்ளே வர்றார் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் அடுத்த ராசிக்குள்ளேயும் போட்டிருப்பாங்க எத்தனாம் தேதி வருதுன்னு. இப்போ 30 நாள் சொன்னது உங்களுக்கு தெரியறக்காகத்தான். 30 நாள் சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் தான். ஆனால் செவ்வாய் வந்து 45 நாள், 1.5 மாச கிரகம் மெயினாக. அது 5 நாள் முன்னாடி வரும், பின்னாடி வரும். 40 நாள்லேயும் பயிற்சி ஆகும். இப்போது நீங்கள் நல்லா பஞ்சாங்கத்தில் இருக்குது. நான் சொல்கிறத விட ஒவ்வொருத்தரும் பஞ்சாங்கம் வச்சுருப்பீங்களா? அது பாதசாரத்துக்குள்ளே போகணும். பாதசாரத்துக்குள்ளே போனீங்கன்னா இல்லை ராசி கட்டத்தில் கூட இருக்குது. ஒவ்வொரு மாதத்தினுடைய அட்டவணையில் இத்தனாம் தேதி இதுக்குள்ளே வராரு அப்படின்னு நீங்கள் உடனே அடுத்த பேட்சுக்கு போகணும். அங்கே எத்தனாம் தேதி போகிறாரு. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாட்கள் மட்டுமே கோச்சார நாட்கள். இது வக்கரமாக எடுக்கும்போது அப்படித்தான். எல்லா கிரகங்களுக்கும் அப்படித்தான். வக்கரமாக எடுத்தீங்கனாலும் அப்படித்தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த பலன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்குன்னு தெரியும். இப்போ 6-8 12 அந்த 6-8 12 இந்த ஒரு பாயிண்ட்ல வந்தால் தான் 30 பாகை யாருக்குமே சொந்தம் கிடையாது. எல்லாமே எம்படுது, 9 பாகம் எம்படுது அப்படிலாம் உரிமை கொண்டாட முடியாது. அதனால அவங்கவுங்க லக்கண புள்ளிக்குள்ள டிகிரிக்குள்ள வரும்போது மட்டுமே. இப்போ சூரியனுக்கு ஒரு நாளைக்கு 1 டிகிரி சொல்லியாச்சு. சந்திரனுக்கு வந்து அந்த 108 போட்டு பாட்டிங்களா? 54 மணி வருதா? 54 2.25 நாள் வருதா? சரி, 2.25 நாள் 2.25 நாள் வருது. அப்போ அந்த 2.25 நாள் தான் நான் வந்து 54 மணி நேரத்தை டிவைட் 30 பண்ணி 1.8 பண்ணி அந்த 1 மைனஸ் பண்ணிவிட்டு 0.8 60ஆல் பெருக்கியிருக்கிறேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 48. ஏற்கனவே 1 மணி நேரம் இருக்குது. 1 48. ஓகேங்களா? ஒரு பாகை கிடக்க
கடைசியில் இன்னொரு கிரகங்கள் இதை மட்டும் தனியாக சொல்கிறவங்களுக்கு இப்போ சொன்னதை ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு டிகிரிக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறத நான் முடிக்கும் போது சொல்கிறேன். இப்போ சந்திரனுக்கு வந்துட்டோம். சந்திரன் ரொம்ப வேகமாக போகிறாரு. அது என்ன சொன்னால் நம்ம ஜாதகத்தில் சந்திரன் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா அவங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இப்போ 27 நாளைக்கு எந்த நேரம் வந்து எந்த இடத்துல 6ல் வராரு, 12ல் வராரு, 8ல் வராரு. அப்புறம் நம்ம வேத நட்சத்திரம் நமக்கு நட்சத்திர இது வேணும். எது ஒவ்வொரு கிரகங்கள் வரும்போது நீங்கள் வந்து எந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம புள்ளி, லக்கண புள்ளி எது, இந்த ரெண்டும் வச்சுக்கணும். அந்த வகையிலையும் பார்க்கலாம் கோச்சார பலன்களை. அப்போ எந்த தாரையில் வராது. இப்போ 8வது வீட்லாம் 8வது வீட்டில் உடனே எல்லாம் பண்ணிட முடியாது. வேண்டாம், மூல நட்சத்திரம் எடுத்துக்கங்க, ஈஸியாக கணக்கெடுக்க முடியும். மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் ஈஸியாக கணக்கெடுக்க முடியும். சந்திராசிரமம் எப்படி எடுக்குன்னா அந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும். 1ஆம் பாதத்துக்கு மக 1ஆம் பாதத்துக்கு மக 2க்கு மாறிடும். இப்படியே எல்லாம் மாறிட்டே இருக்கு. இப்போ செவ்வாய்க்கு வந்து பேசலாம், செவ்வாய்க்கு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு வந்துடலாம். செவ்வாய்க்கு 45 நாள் சொல்லியிருக்கிறேன். 45 நாள் சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு டிகிரிக்கு 1.5 நாள் வருது கணக்கு வச்சுங்க. ஒரு டிகிரிக்கு 1.5 டேஸ், 1.5 ஓகேங்களா? அதையுமே அது 1.5ல் 1.5 நாளில் வந்து இன்னும் வந்து அதுக்கு வேறு தனியாக வகுக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிக்கல். எதுக்குன்னா ஒரு பாய்க்கு எத்தனை விகலை தெரியுமா? இருக்காது, சொல்லுங்க. ஒரு பாய்க்கு எத்தனை விகலை? 60 விகலை. நானும் சொல்லிடுறேன். அந்த செவ்வாய் 1.5 நாள் சொன்னோம் இல்லைங்களா ஒரு டிகிரிக்கு, அந்த 60ஆல் அந்த 1.5 நாள் வகுக்கணும். ரொம்ப சிக்கலான கணக்கு தான் பேசுவேன் எப்பவுமே. அப்போ அந்த 1.5 நாளில் சரியா தெரியலனா 1.5 நாள் மணியாக்கி அதை வந்து டிவைட் 60ஆல் பண்ணிங்கன்னா கணக்கு வந்துடும். இதனால் இதுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் உள்ள 1.5 நாள் வச்சுக்கங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாக உள்ள போக முடியாது, எல்லாரும் போக முடியாது. 1.5 நாள் ஒரு பாகை கிடக்கிறார். செவ்வாய் பெயர்ச்சியா 1.5 நாள் கிடக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணி இது நான் சொன்னதை உடனே 45 நாளே வச்சுக்க கூடாது. நிறைய நாள் வித்தியாசம் வரும். ஏதோ ஒரு மாதம் 20 நாள் வரும், ஒரு மாதம் 5 நாள் வரும். இப்போ கடக ராசியில செவ்வாய் போகும்போது 4 மாதம் எடுத்துக்குவார். அதை டிவைட் பண்ணணும். அந்த 4 மாதம் 30 டிகிரியால் டிவைட் பண்ணணும். பண்ணி இப்படி எடுத்து தான் அது கோச்சாரத்துக்குள்ள போய் கரெக்டான பலனை எடுக்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக வரும். இப்போ புதன் சார் சூரியன் மாதிரி வச்சுங்க ஈக்குவலா, அதுக்கு தனியாக கணக்கு வேண்டியதில்லை. மாச கிரகம் தானே. அப்போ இப்போ வந்து 30க்கு 1 டிகிரியாக பண்ணுற மாதிரி 25 வந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் குறையும். இல்லை 32 நாள் வந்தால் கொஞ்சம் குறையும் சொல்லாது. நாள் கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. நாள் கணக்கை டிகிரியால் வகுத்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ புதனுக்கு ஈக்குவல் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து குரு வரா, குரு கோச்சாரம். குரு கோச்சாரம் அப்படின்னா குரு ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 360 நாளா? சீக்கிரம் வந்த நேரம் நிறைய இருக்குது கணக்கு, அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது. குரு வந்து ஒரு வருஷம். இப்போ கோச்சார பலனை சொல்ல, இப்போ குரு கோச்சார கிரகம் என்ன செய்யும் சொல்ல, அதை எப்படி போய் பார்க்கணுன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதை மட்டும் தான் பேசுகிறோம். அது தெரிஞ்சால் நீங்களே பார்த்துக்குவீங்களே. இல்லை தெரிஞ்சவங்க பாருங்க. இல்லை, இது ஃபாலோ பண்ண ரொம்ப சிக்கலான ஒரு கணக்கு. இப்போ குரு ஒரு வருஷம் எத்தனை நாள்? 360 நாள். நிறுத்தியே சொல்கிறேன், வேகமாக சொல்லலை. குரு வந்து ஒரு வருஷத்துக்கு 360 நாள். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 30ஆல் டிவைட் பண்ணால் வருங்க. ஒரு ரைட்டு, ஒரு பாதத்துக்கு 40 நாள் வருதா? 40 நாள் வருதா? சரி வச்சுங்க. எழுதிட்டீங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா பாருங்க. இல்லை 360 டிவைட் 30 எவ்வளோ வருது? 4 மணி நேரம் எப்படி வருது பாருங்க. இல்லை நீங்கள் பாருங்க. இல்லை பாருங்க, 4 மணி நேரம்லாம் வராது பாருங்க. சார் 360 டிவைடு 60.
இல்லை 12 நாள் வச்சுக்கிறேன். முதல் நாள் சொல்கிறேன் ஒரு டிகிரிக்கு. சார் நல்லா பாருங்க ஒரு சார் 360 இன்ட்டு 30 டிவைடு. இல்லை 360க்கு இல்லை 360க்கு போடுங்க. இல்லை 300 சார் இல்லை வேண்டாம். சரி ஒரு பாகத்துக்கு இல்லை அதுக்கு வேண்டாம். நாம் என்ன சொல்கிறோம், ஒரு ரூட்டு தான் 360 வச்சு ஒரு ரூட் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் எதுக்குள்ள வேணால் போய்க்குங்க, சொல்லியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சரி வேண்டாம், 9 பாதம். இல்லை 360 நாள் 9 பாதத்துக்கு எவ்வளவு? 40 நாளா? சரி 40 ஒரு பாதத்துக்கு 40 நாளா? ஒரு பாதத்துக்கு 800 விகளை. இப்படி அதையும் வச்சு வச்சுக்கலாம். இப்படி பண்ணிக்கலாம். அது வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு 12 நாள் வருதுங்க ஒரு டிகிரிக்கு. சரி அதை வச்சுங்க, 4 மணி நேரம் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த மாதிரி பார்க்கணும், அவருக்கு பார்க்கணும். குரு வராருன்னா அப்படி எடுத்துக்கங்க. இப்போ குரு அடுத்து சனி போகலாமா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? குரு கோச்சாரம் பலன் எப்படி எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்க முடியும். ஒரு பாதத்துக்கு 12 சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் நட்சத்திர வழியாக போகிறாங்க. அவர் ஒரு நட்சத்திரம் பார்த்துங்க. தாராப்பழனையும் அதை பார்த்துங்க. தாராப்பழன் மூலமாக கோச்சார பலன் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே. இப்போ அடுத்து சனிக்கு வரோம். சனிக்கு வந்து 2.5 வருஷம், 19 days, 900 days, 900 நாள். 900 நாள் 30 உங்கள்கிட்ட விட்டுறேன், நீங்களே பண்ணுங்க. யார் அவர் ரோஸ் சரி அந்த அரை நாள் வேறு கொண்டாந்துட்டீங்க. எப்படி இந்த ரவுண்டாக வச்சுக்கின்னு சொன்னால் கொண்டு வந்து நீங்கள் வச்சுங்க சார். 30 தான் எல்லாத்துக்கும் புரியும். நீங்கள் அதை வச்சுக்கல. இப்போ 2.5 வருஷம் வந்து சரியாகவே எந்த கிரமும் கரெக்டான கோச்சார நாட்டில் வர்றதில்லை. சரிதா? எப்படி வராங்களோ இந்த மாதம் எந்த தேதி போட்டிருக்கோ அடுத்த மாதம் என்ன தேதி போட்டிருக்கோ நீங்கள் அதை எடுத்து தான் போகணும். இப்போ சூரியனே 32 நாள் சொல்லிக்க, அது மாதிரி தான். இப்போது புதனே பார்த்தீங்கன்னா 25 நாளில் 27 நாளில் பயிற்சி ஆகும். அப்போ 30 ஏதாவது இது பண்ணுவீங்க. பண்ணுங்க. அந்த மாதிரி தான் பண்ணு. இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ரூட்டுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதே தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இதுலேருந்து கணக்கெல்லாம் மாறாது. இப்போ சனிக்கு வந்து 2.5 வருஷம் 900 நாள் சொல்லிக்கிறோம். டிவைடு 30. அப்புறம் உங்களுக்கு ஏதோ டிஜிட்டல் வந்தால் வச்சுக்கோங்க, வேண்டாங்களா? இப்போ 90 நாள் கரெக்டுங்களா? அதை அந்த 30 நாள் ஒரு டிகிரி கடக்கும்போது நீங்கள் எந்த டிகிரியில் இருக்கிறீங்க அதான் அது வந்து அர்த்தாசம சனியாக இருந்தாலும் சரி, கண்ட சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, விரயச்சனியாக இருந்தாலும் சரி, ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, பாத சனியாக இருந்தாலும் சரி, அந்த 30 நாள் தான் கணக்கு. ஒரு 2.5 இயர்ஸ் வந்து அழட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியாங்க? கரெக்டாக பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு வந்து மனசான பயணிகள் நடக்கும். 2.5 வருஷத்துக்கு அப்படியே நடக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இந்த கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. 30 நாள், எந்த 30 நாள் உங்களுடைய எந்த டிகிரி, உங்களுடைய டிகிரி என்ன, அந்த டிகிரியில் வரும்போது சரியான அந்த 30 நாள் மட்டுமே ப்ளஸ்ஸோ மைனஸோ காட்டும். இது நல்லா வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் டிகிரி, உங்களுடைய ஜென்ம டிகிரி, ஜென்ம நட்சத்திரத்தினுடைய டிகிரி வரணும். இப்போ அடுத்து ராகுக்கு வர இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சுடு. சொன்னீங்கன்னா முடிச்சுடுவோம். எப்போ சொன்னீங்களா? இப்போ ராகுக்கு வந்து ஈஸி, 2 பேர்த்துக்கு ஒன்று தான். இவருக்கு 1.5 வருஷம், அவருக்கு 2.5 வருஷம் வரும்போது ஒரே ஆன்சர் தான். ராகு எதுக்கு ஒரே ஆன்சர். அவங்க எத்தனை வருஷம்? 1.5 வருஷம் ஒரு கோச்சாரத்தில் பயணம் பண்ணுறாங்க. உங்களுடைய டிகிரி கரெக்டாக வச்சுங்க. 2 வருஷத்துக்கு அளவு, அதாவது 540 டேஸ். சரியா? பாருங்க. சரி, நான் 18 போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் புரியணுங்க. நீங்கள் 4 டிகிரியே சொல்லணும்னா சில பேருக்கு கணக்கு வராது.
அது வச்சுக்கணும் வேண்டாம்னு சொல்லல. ராகு வந்து அதாவது 540 இயர்ஸ், இந்த 5 இயர்ஸ் 40 டேஸ், 540 நாள். இதை வந்து 30 நான் ஈஸியாக புரியலுக்கோசரம் 30 இது பண்ணோம்னா எத்தனை நாள் வருது? 18 நாள். கொஞ்சம் டிஜிட்டல் சின்னதெல்லாம் வருது, அதை வச்சுக்கங்க வேண்டாம்னு சொல்லல. இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாதத்துக்கு குருவுக்கு எவ்வளோ எடுத்தோம்? 40 நாள் எடுத்தோம். ஆனால் ராகுக்கு 60 நாள் எடுக்கணும். 60 நாள் ஒரு கணக்கு சிம்பிளாக தெரியாதவங்க ஒரு பாதத்துக்கு 60 நாள். அந்த 60 நாள் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். என்ன அந்த 60 நாள் மட்டும், அந்த 60 நாளில் துல்லியமாக எடுக்கிறது அது 18 நாள், 18 டேஸ், 18 டேஸ் ஒன்லி. ஓகேங்களா? அப்போ ரொம்ப அந்த கணக்குக்குள்ளே போக முடியாதவங்க நீங்கள் எந்த பாதமோ அந்த பாதத்துக்குள்ள நீங்கள் இந்த 2ஆம் பாதமா அதே மாதிரி அந்த கோச்சார பலனை ப்ளஸ் பலனையோ இல்லை மைனஸ் பலனையோ எதை கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல இந்த 18 நாளை எடுத்தீங்கன்னா போதும். புரியாதவங்க 60 நாள் எடுத்துக்கணும். புரியாதவங்க ரொம்ப கணக்கு எல்லாருமே இதே மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. ஈஸியாக எடுத்துக்கணும்னா 2ஆம் பாதமா அந்த 8வது வீட்டில் 2ஆம் பாதத்தை வரையில இப்படி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கணக்கு தெரியறவங்களுக்கு தெரியணும். எவ்வளோ இப்போ தான் தட்டினோம்னா கரெக்டாக தட்டினா கரெக்டாக எல்லாம் வரும். வேறு மாதிரி தட்டினா தான் அந்த கணக்கு மாறி காட்டும். இப்போ நான் விகலைக்குள்ள போகிறேன். இப்போ 18 நாள் இருக்கு இல்லைங்களா? ஒரு டிகிரிக்கு 18 நாள். ஓகேங்களா? இது அப்படியே விகலைக்குள்ள போகிறேன். ஒரு டிகிரிக்கு எத்தனை விகலை? ஒரு டிகிரிக்கு 60 இல்லையா? 60 தானே? அந்த 18 நாள் 60 வகுக்கலாமல்ல? ஒரு விகலைக்கு எத்தனை நாள்னு வருமா இல்லையா? எடுக்க முடியும் சார், ரொம்ப துல்லியமாக எடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை தாண்டி நல்லா ஆயிடுவாங்களா நல்லா ஆயிட மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி கணக்குள்ள நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எப்படி ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா பழிக்கும். அதுதான் ஜோதிடர், அப்போ தான் உங்களை நம்புவாங்க. இந்த 18 நாள் ஒரு கிரிட்டிக்கலாக படுத்துருக்காங்கன்னா அது 18 நாள் தான். அதில் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காங்க அதை கழிச்சிருங்க. உள்ளே போகணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்காங்க அப்படின்னா அந்த 60 விகலைக்குள்ளேயும் போகணும். 18 60 விகலையே 18 பண்ண என்ன வரும்? மணிக்கணக்கில் வரும். மணிக்கணக்கில் வரும் பாருங்க. உடனே சொல்லுங்க. இல்லை ஒரு டிகிரிக்கு 60 நாள்னா இந்த 18 நாள்னா 60 விகலைக்கு எவ்வளவு அப்படிங்கிறது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா என்ன கோச்சார கிரகங்கள் என்ன செய்யும், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வேற என்னமோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி போனால் ரொம்ப சுலபமான ஒரு ரொம்ப செமையாக தெரியாது, ரொம்ப அதனுடைய பாரங்கள் ரொம்ப கம்மியாக தெரியும். கோச்சார பலன்களுடைய இந்த பாரங்கள் அதுலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுறோம். இவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கடைசி ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த டிஜிட்டலில் எடுக்க வேண்டாம் சார், டிஜிட்டல் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே சொல்லிட்டேன் எத்தனை நாளோ அது 30 டிகிரியால் டிவைட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டேன். எத்தனை நாளோ 30 டிகிரி டிவைட் பண்ணால் ஒரு டிகிரிக்கு எவ்வளோன்னு வந்துடும். அதை வச்சுங்க சிம்பிளாக. இப்போ கடைசி ஒரு லைன் தான் சொல்ல போகிறேன். ஏதோ இல்லை எல்லாத்தையும் இப்போ சொல்கிறது எல்லாம் சேர்த்து ஸ்டார்ட். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிகிரிக்கு எத்தனை நாள் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ சொல்கிறேன். இப்போது சூரியன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, அது 32 வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. சந்திரன் 108 நிமிஷம் ஒரு டிகிரிக்கு, அப்படி தானே? இதாங்க சார். இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டிகிரியில் 1 நாள் பயணம் பண்ணுறாரு. 45 நாள் வந்தால் 40 நாள் அப்படி வராது. எத்தனை நாளுங்கிறது முதல் வச்சுக்கணும். அதை வச்சு தான் இது ரொம்ப முக்கியங்க சார். எத்தனை நாளோ அதை 30 வகுக்கணும். இப்போ சொன்னீங்க 1.5 மாதமோ 40 நாளில் முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அது 40 நாள் தான் அந்த 30 வகுக்கணும். இது மாதிரி அதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ரூட் தான் கொடுக்குறோம். இந்த ரூட் வச்சு தான் பார்க்குறோம். இப்போ செவ்வாய்க்கு 1.5 நாள் ஒரு டிகிரிக்கு, அடுத்தது குருவுக்கு ஒரு டிகிரிக்கு 12 நாள். நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சொன்னீங்க, அது வேணாலும் போட்டுங்க, எனக்கு ஓகே. அது பண்ணிங்க. இந்த குருவுக்கு ஒரு டிகிரிக்கு 12 நாள் ஒரு ராசியில் கிடக்கிறாரு. சனிக்கு ஒரு டிகிரிக்கு 30 நாள் கிடக்கிறாரு. ராகு 2 பேருமே ஒன்று தான். அவங்க வந்து
ஒரு டிகிரிக்கு 18 நாள் கிடக்குறாங்க. அவங்க ஆன்டி கிளாக் வைஸில் வராங்கிறத மறந்துடாதீங்க. வலது பக்கமே வந்துடாதீங்க, ரைட் சைடே எல்லா கிரகத்துக்கு. இந்த கணக்கெல்லாம் போட்டு கடைசியில் இதை சுற்றுற மாதிரி அதை சுற்றிடாதீங்க, பின்னாடி சுற்றுங்க, ராகுகேதுக்கு பேக் சைடு சுற்றுங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டான ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸ் பாயிண்டோ கோச்சார பலன்களை கோச்சார கிரகங்கள் செய்யக்கூடிய, அதாவது ப்ளஸ் மைனஸ் 2 பலன்களையும் உறுதியாக ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அனைவரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும், திருப்பூர் சகோதரிகள் திருமதி கவிதா அவங்களுக்கும், ஈஸ்வரி ராஜா அவர்களுக்கும், மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் எங்கள் ஐயா, என்னை வந்து ஜாம்பவான் தான். ஏன்னா அவர் என் கூட எப்பவுமே இருக்கிறாரு. வரும்போதெல்லாம் கணக்கில் ஏதாவது மிஸ்டேக் தான் சொல்லுவார். இல்லை கணக்கில் அப்படிம்பார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம்னு. இப்போது நாங்களாம் சும்மா சாதாரண கணக்கு தான், அவங்க சாதாரண கெஜெட்டு. சும்மா நாங்களாம் அந்த காலத்துக்காரங்க வெறும் 7வது படித்தவங்க தான். அப்போ எங்களுக்கெல்லாம் கணக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் இதுவரை பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் கவிதா அவர்கள், கவிதா மேடம் அவர்களுக்கும், ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும், கவிதா சக்திவேல் சார் அவர்களுக்கும், இதுவரை என்னுடைய வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய ஃபோன் நம்பர் முதல்ல என்னுடைய பெயர் போட்டுங்க, கே ஈஸ்வரமூர்த்தி, கோலப்பாளையம், திருப்பூர் மாவட்டம். எழுதியாச்சா? என்னுடைய ஃபோன் 94 88 13 77 84 9488137784. சரியா? நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம். ஐயா இங்க வாங்க. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய அனுபவம் இன்னைக்கு பேசியிருக்கு. கோச்சாரத்துல எப்படி வந்து நம்ம கிரகங்களை பாகைகளை கணக்கிடுவது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. நம்ம திருப்பூர் சகோதரிகள் சார்பில் நம்ம ஐயா வந்து இன்னொரு ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க.